கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியோ என்னே சகர்த்தரே, ஆசீர்வதியோ என்னே சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வண்ணாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆலேலூயா, ஆலேலூயா, கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 55 வழியாக நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரே, நீர் ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரே. இதன் வெளிப்பாடுகளை நீர் எங்களுக்கு தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நடத்துங்கப்பா, நீங்க தாப்பா நடத்தணும், நடத்தணுங்க ஆண்டவரே. சங்கீதம் 55:2 வாசிக்கும்பொழுது, என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும், என் கவலைகள் என் மன அமைதியை குறைத்து விட்டன. இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். என் கவலைகள் என் மன அமைதியை குறைத்து விட்டன. அப்பா, இதோ அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. இதோ வந்து நிற்கிறோம். உம்முடைய வார்த்தை வசனங்களை தந்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 55:21 சொல்லுகிறது, அவன் பேச்சு வெண்ணெய் போலும், வெண்ணெயிலும் மிருதுவானது. அவன் உள்ளத்திலோ போர்வெறி, அவன் சொற்கள் எண்ணெயிலும் வெண்மையானவை, அவையோ உருவிய வாழ்கள். இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கடைசி ரத்தம் சிந்தி அவருடைய கெத்செமனே தோட்டத்திலே அவர் பட்ட வேதனை, அவர் பட்ட வேதனையை குறிக்கிறது. காட்டி கொடுக்கப்பட்டவரின் மன்றாட்டு. காட்டி கொடுத்தான் யூதாஸ், மணப்பை அவனிடம் தான் இருந்தது. இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அதைதான் இந்த சங்கீதம் 50 வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவே, என் தகப்பனே, என் கடவுளே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் என்று சொல்லி, அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அப்பா பிதாவே, அருமையான காலை பொழுதினிலே இந்த சங்கீதம் 55 வழியாக துயர நெருக்கடியில் மன்றாட்டு என்று இந்த பாடல் நமக்கு கற்பிக்கிறது. துயர நெருக்கடியில் நமக்கு துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், வேதனைகள் வரும் பொழுது ஆண்டவரிடத்திலே தாவீது முறையிடுகிறான். தாவீதுடைய அறப்பாடல் என்று தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். தாவீது ஆண்டவரிடத்தில் எப்படியாக மன்றாடுகிறான். சங்கீதம் 55:13 வாசிக்க கேட்போமா? ஆமென். ஆனால் அவன் வேறு யாரும் அல்ல, என் தோழனாகிய நீயே, என் நண்பனும் என்னோடு நெருங்கி பழகினோனும் ஆகிய நீதான். ஆமென், ஆமென். ஆனால் அவன் வேறு யாரும் அல்ல. காட்டி கொடுக்கப்பட்டுடைய மன்றாட்டு, இயேசுவின் ஜெபம் இப்படியாக இருந்திருக்கலாம். அவன் வேறு யாரும் அல்ல, என் தோழனாகிய நீயே, என் நண்பனும் என்னோடு நெருங்கி பழகியவானுமாகிய நீதான். இயேசுவோடு உணவருந்தியவன், இயேசுவோடு 3.5 வருடங்களாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் கண்டவன், நெருங்கி பழகினவன், காட்டி கொடுக்கப்பட்ட அந்த வேளையிலே இயேசுவின் புலம்பல் இப்படியாக இருக்கிறது. அதனால்தான் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேதனை இப்படியாக இருந்திருக்கலாம். சாதாரண மனுஷன், ஆண்டவரே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா அது நீங்கட்டும், அது என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, அது உம் சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. அன்று இயேசு வேதனையோடு இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும் என்று ஜெபித்ததை போல இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பான பாத்திரங்கள், கசப்பு மிகு அனுபவங்கள், கசப்பு மிகு அனுபவங்கள், ஐயோ என் வேதனையோ பெருகிற்று, இரவெல்லாம் என் கண்ணீர் என் தலையணையை நனைத்து விட்டது, என் எலும்புகள் வலுவற்று போயின, எனக்கு உறக்கம் இல்லை என்று போராடி கொண்டிருக்கிறாயா? என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, இயேசுவுக்கே அப்படிப்பட்ட ஒரு வேதனை என்றால் நாம் எம்மாத்திரம்? ஆண்டவரிடத்திலே நம்மை தாமே தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். சாத்தான் பல சதித்திட்டங்களை வகுத்து எப்படியாவது உருகுலைக்க வேண்டும் என்ற வேதனை அவனுக்குள்ளே இருக்கிறது. அது அவனுக்குள்ளே இருக்கின்ற உள்மன வேதனை. எப்படி அது ஏனென்று சொன்னால், சிங்காசனத்தில் வீட்டிற்கும் தேவனை சுதித்துக் கொண்டிருக்கின்ற சாத்தான் உள்ளத்திலே அகம்பாவம் வந்தது. நான் மிகவும் அழகுடையவன், லூசிஃபர் மிகவும் அழகான ஒரு சமனசு, நான் மிகவும் அழகுடையவன், எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு கீழே இவ்வளோ சமனசுகள் இருக்கிறாங்க, நான் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்ற அகங்காரம் அதனுள்ளே வந்தது. எனவேதான் விண்ணகத்திலே ஒரு போர் மூண்டது. அந்த போரிலே அங்கே யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே சாத்தான் வீழ்த்தப்பட்டான், சாத்தான் தள்ளப்பட்டான். தள்ளி விட்ட பொழுதுதான் அவனுடைய எல்லாமே ஷேப் மாறிச்சு. சாத்தானுடைய வேஷங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், எப்படியெல்லாம் கருப்பாக கொம்பு வச்சு அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே சாத்தான் யாரும் இல்லை, நம்மோடு உரையாடி நம்மோடு தோழன் போல
நம்மளோடு நண்பனாக, உறவினனாக நம்மளோடு பழகியவர்கள் தான் நமக்கு எதிரிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. தூங்குங்க, நல்லா தூங்குங்க. அப்படிப்பட்டவங்க தான் நமக்கு இன்னைக்கு அழகாக இருப்பாங்க, நல்லா நீட்டாக இருப்பாங்க, நல்லா சிரிப்பாங்க. அவங்களாம் எப்படி இருப்பாங்க? அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? வெண்ணையிலும் மிருதுவானது, வெண்ணையிலும் மிருதுவானது. உள்ளத்திலோ போர்வெறி. அவன் சொற்கள் எண்ணெயிலும் மென்மையானவை, அவையோ உருவிய வாள்கள். ஆமன் வாழ்வர்களே. அதனால தான் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தாவீதுடைய புலம்பல், இரவும் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர். கேடும் கொடுமையும் அதில் நிறைந்திருக்கின்றன. இரவும் பகலும் அவர்களுடைய சிந்தனை என்ன என்று சொன்னால், கேடு விளைவிக்கக்கூடிய காரியங்களை சிந்திக்க வைப்பார். அதனால தான் இயேசு பயந்தார். ஆண்டவரே, இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தின்படியே. அதனால தான் தாவீதுடைய ஜெபம், என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும், நான் முறையிடும் வேளையில் உம்மை மறைத்து கொள்ளாதே. 2ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். 2ஆம் வசனம், என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும், என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்து விட்டன. என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும், என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்து விட்டன. என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்து விட்டன. இன்னைக்கு எல்லாரும் அநேக காரியங்களில் நம்முடைய மன அமைதி குறைந்து விடுகிறது. அதனால தான் இந்த சங்கீதம் 55 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட தாவீது ஜெபிக்கிறார். என்ன? இறைவா, எதிரிகள் என்னை தாக்குகின்றனர், எனக்கு உதவும். ஆமென். அல்லேலூயா. என் எதிரிகள் என்னை தாக்குகின்றனர். யார் அந்த எதிரி? அவன் வேறு யாரும் அல்ல. 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் வேறு யாரும் அல்ல, என் தோழனாகிய நீயே, என் நண்பனும் என்னோடு நெருங்கி பழகினவனும் ஆகிய நீதான். அல்லேலூயா. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க வருகிறான். இயேசு அவனை பார்த்து கேட்பார், ஐயோ, முத்தமிட்டாய் என்னை காட்டிக் கொடுக்கிறாய், முத்தமிட்டாய் என்னை காட்டிக் கொடுக்கிறாய். என்னை காட்டிக் கொடுப்பவனுக்கு ஐயோ என்று இயேசு சொன்னார். அவன் ஒருவேளை நிறைய காசு பணம் இருக்குது, இயேசுவோடு இருந்த நாட்கள் போதும், என்கிட்ட எல்லாம் இருக்குது, இதோ இந்த 30 வெள்ளி காசு எனக்கு கிடைச்சிச்சு, அதை வச்சு நான் பெரிய ஆளாயிடலாம், பெரிய பணக்காரன் ஆயிடலாம், பெரிய செல்வந்தன் ஆயிடலாம், நல்லா ஜீவிக்கலாம் என்று சொல்லி ஒருவேளை நினைத்திருப்பான். ஆனால் அவனுக்கு கிடைத்தது சாவு. அவன் நாண்டு கொண்டு செத்தான், குடல் சிதறி செத்தான். என்னை காட்டிக் கொடுப்பவனுக்கோ ஐயோ கேடு என்று இயேசு சொல்லி இருந்தார். அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. சொல்லியதை செய்யாமல் நடக்க முடியாது, அதை நடந்தே தீரும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு ஒவ்வொன்றும் அப்படிதான் இருக்கும். ஆமன் பாதர்களே. அதனால்தான் தாவீதுடைய பாடல் மிக அழகான பாடல், வேதனையோடு கூடிய பாடல். 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே, என் எதிரிகள் என்னை தாக்குகின்றனர், எனக்கு உதவும் என்று மன்றாடுகிறார். கடவுளே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திரளும், நான் முறையிடும் வேளையில் உம்மை மறைத்து கொள்ளாதேயும். என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும், என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்து விட்டன. என் எதிரியின் கூச்சலாலும் பொல்லாரின் ஒடுக்குதலாலும் நான் நடுங்குகிறேன். ஏனெனில் அவர்கள் எனக்கு இடையூறு பல செய்கின்றனர்,
சினமுற்று என்னை பகைக்கின்றனர். பாருங்க, ஆண்டவருடைய வெளிப்பாடு இந்த அதிகாலை வேளையில். என் எதிரியின் கூச்சலாலும் பொல்லாரின் ஒடுக்குதலாலும் நான் நடுங்குகிறேன். ஏனெனில் அவர்கள் எனக்கு இடையூறு பல செய்கின்றனர், சினமுற்று என்னை பகைக்கின்றனர். 4ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, கடுந்துயரம் என் உள்ளத்தை பிளக்கிறது. ஐயோ, சாவு வரும் அளவுக்கு என் உள்ளம், சாவு வரும் அளவுக்கு என் உள்ளம் வேதனை. சாவு வரும் அளவுக்கு என் உள்ளத்தில் வேதனை. கடுந்துயரம் என் உள்ளத்தை பிளக்கிறது. சாவின் திகில் என்னை கவ்வி கொண்டது. சாவின் திகில், மரண பயம் கவ்விக்கொள்கிறது. ஏன்? இதனால் சிந்திப்போமா? சிந்திக்காமலேயே இருந்து விடுகிறோமே. அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொண்டன, திகில் என்னை கவ்விக்கொண்டது. சொல்றான் பாருங்க 6ஆம் வசனத்தில், நான் சொல்கிறேன், புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார்? புறாவுக்கு போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார்? நான் பறந்து சென்று இளைப்பாறுவேனே. புறா போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார்? நான் பறந்து சென்று இளைப்பாறுவேனே. இதோ நெடுந்தொலை சென்று பாறை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனோ. எங்கேயாவது போயிட்டு, எங்கேயாவது ஓடி, எங்கேயோ ஒரு இடத்துல போய் கண்மறைவா இருந்திருப்பேனே என்று சொல்லி தாவீது வேதனையோடு நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே. பெருங்காற்றினின்றும் புயலினின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே என்று சொன்னால், பெருங்காற்று, புயல் உடைய வாழ்க்கையில் பசாசு கொண்டு வருவான். தீய சிந்தனைகள் மூலமாக கொண்டு வருவான். பிரித்து விடுவான். அதற்குண்டான ஏற்பாடு அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய பேஸ்மெண்ட் வீக்கு. ஆனால் அவருடைய சிந்தனைகள் பயங்கரம். ஆனால் ஆண்டவர் ஒரே வார்த்தையில், பொல்லாத ஆவியே இவனிடம் விட்டு வெளியே போ என்று அதற்றினார். அந்த பொல்லாத ஆவி நமக்குள்ளே இருந்து போராட்டத்தை கொண்டு வருகிறார். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகனே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகளே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடி கொண்டிருக்கிறாயா? இதோ ஆண்டவர் மிக அழகாக சொல்றார்.
16 முதல் 21 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டருள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. 16 முதல் 21 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போமா யாராவது ஒருவர்? நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன், ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார். காலை, நண்பகல், மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன். அவர் என் குரலை கேட்டருள்வார். அணிவகுத்து என்னை எதிர்த்து வந்தோர் மிக பலர். என்னோடு போரிட்டோர் கையினின்று அவர் என்னை விடுவித்தும் பாதுகாத்தார். தொன்று தொட்டு அரியணையில் வீட்டிற்கும் கடவுள் எனக்கு செவிசாய்ப்பார். அவர்களை தாழ்த்தி விடுவார். ஏனெனில் அவர்கள் தம் நெறிமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை, கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை. தன்னோடு நட்புறவில் இருந்தவர்களை எதிர்த்து அந்த நண்பன் தன் கையை ஓங்கினான், தன் உடன்படிக்கையையும் மீறினான். அவன் பேச்சு வெண்ணையிலும் மிருதுவானது, அவன் உள்ளத்திலோ போர்வெறி. அவன் சொற்கள் எண்ணெயிலும் மென்மையானவை, அவையோ உருவிய வாழ்கள். ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு. ஆமென், 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 ஆமென். 16 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். 16 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலே தாவீதுடைய நம்பிக்கை இப்படியாக இருக்கிறது: ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டருள்வார். ஆமென். ஆமென். வசனம் தெளிவாக சொல்லி, எழுதியதற்கு மேலே போகாத. ஆவியானவர்களுக்கு என்ன சொல்றாரு அதை மட்டும் செய், அதுக்கு மேலே போகாத. சொந்த அறிவாற்றினால் போகாதே. மகனே மகளே, நான் சொல்வதை கேள், கவனமாய் கேள், அப்பொழுது உன் ஜபத்திற்கு பதில். நாம் அவருடைய ஜபத்திற்கு நம்ம கேட்கறதே இல்லை, அவர் சொல்றதை கேட்கறதே இல்லை. நமக்குள்ள இருக்கிற அந்த புத்திசாலித்தனம் நம்மை தாழ்த்தி போடுகிறது. புத்திசாலித்தனம். இங்கே தாவீதுடைய ஜெபம் எப்படி என்று சொன்னால், நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன், அவர் எனக்கு பதில் தருவார். ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார் என்று சொல்லி ஜெபிக்கிறான். காலை, நண்பகல், மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகிறேன், அவர் என் குரலை கேட்டருள்வார். காலை, மாலை வேளைகளில், காலை, நண்பகல், மாலை வேளைகளில் மூவேளை ஜெபித்தார். வேதத்திலே பார்க்கிறோம். தானியேல் இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். தானியேல் மூவேளை ஜெபித்தார். இஸ்லாமியர்கள் 5 வேளை தொழுகிறார்கள். ஆமன் வாழ்ந்தவர்களே, இஸ்லாமியர்கள் 5 வேளை ஜெபம், அவர்கள் நமாஸ் செய்வதுண்டு. இங்கு நான் ஜெபம் செய்யும் பொழுதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார் என்பது பொருளாகும். இதுதான் திருப்பாடல் 5:3. திருப்பாடல் 5:3 வேகமாய் வாசிக்க கேட்போம். ஆமென். ஆண்டவரே, விடியற் காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். ஆமென், ஆமென். விடியற் காலையில் வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். என் இயேசுவே என் கடவுளே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். கரம் கூப்பி உன் பாதம்
நிற்கிறோம். கர்த்தாவேவும் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். கரம் கூப்பி உன் பாதம் நிற்கிறோம். கர்த்தாவேவும் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்து கொள்ளும் அப்பா. மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்து கொள்ளும் அப்பா. என் இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில், வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில், உன் முகம் காண குரல் கேட்க வருகிறோம். அன்பே அழகே வாரும் அப்பா. உம் முகம் காண குரல் கேட்க வருகின்றோம். அன்பே அழகே வாரும் அப்பா. அழகு ரோஜாவே லீலி புஷ்பமே, விரைந்தோடி வாரும் அப்பா. என் அழகு ரோஜாவே லீலி புஷ்பமே, விரைந்தோடி வாரும் அப்பா. இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில், வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் சொல்லி ஆவியோடு உண்மையோடும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வாரும் அப்பா. ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வாரும் அப்பா. அழகு ரோஜாவே ஆற்றல் உள்ளவரே, அபிஷேக ஆற்றல் உள்ளவரே. ஆமாண்டவரே, பெத்சைதா குளத்தருகிலே சுகம் வேண்டி நின்று கொண்டிருக்கிறான். 38 ஆண்டுகளாக விடுதலை இல்லை. இயேசு அவரிடம் சென்று, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று சொல்லும் பொழுது துள்ளி குதித்து எழுந்தான். என் மகனே மகளே, உன் வேதனை நெருக்கடி நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு பதில் தருவேன், நான் உனக்கு பதில் தருவேன். அஞ்சாதே, திகையாதே. அதனாலதான் சங்கீதம் 56:13 சொல்லுகிறது, ஏனெனில் சாவி நின்று என் உயிரை நீர் மீட்டெழுநீர். வாழ்வோர் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீரன்றோ என்ற நன்றி ஜபம். ஆமன் வாழ்ந்தவர்களே, சாவின் என்று என் உயிரை மீட்ட தேவன். இன்று நான் இறந்திருப்பேன் என்று சொன்னால் 5 வருடம் ஆகியிருக்கும். 2020 ஜனவரி 31 என் மகனுடைய பிறந்த நாள் என்று அது எனக்கு ஹார்ட் அட்டாக். அன்று மரித்திருந்தேன் என்றால் இன்று நான் இங்கு இல்லை. 5 ஆண்டுகள் முடிந்து போயிருக்கும். எல்லாம் மண்ணோடு மக்கி போயிருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஆனால் இன்றும் ஆண்டவர் என்னை எடுத்து இங்கே அமர வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அவருடைய திட்டம், நான் உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. அவை வளமான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கீடு விளைப்பதற்கான திட்டங்கள் அல்ல.
என்று எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அவர் நமக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் உனக்கும் சரி எனக்கும் சரி. அதனாலதான் தாவீதுடைய ஜெபம் காட்டிக் கொடுக்கப்பட்டவரின் மன்றாட்டு, காட்டிக் கொடுக்கப்பட்டவரின் மன்றாட்டு. இயேசு காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு. அல்லேலூயா, தாவீதுக்கு அந்த வெளிப்பாடு. 22ஆம் சங்கீதம் இன்னும் அழகாக என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டேன். வெளிப்பாடு. அதனால தான் தாவீதை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை, ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தெரிந்தெடுத்தார். அவன் தவறு செய்வான் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவன் வாலிப வயதிலே அவன் தவறு செய்வான் என்று ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் சிறு வயதிலே அவனை தெரிந்தெடுத்தார். இளமை பருவத்திலே ராஜாவாக்கினார். ஏன்? அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொல்வார் தாவீதை குறித்து, தாவீது என் தாசன், தாவீது என் தாசன், அவன் என்னை அப்பான்னு கூப்பிடுவான், அவன் என்னை அப்பா தந்தையே என்று அழைப்பான், அவன் என் தாசன். ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் தாவீதுடைய ஜெபம் தெளிவாக இருக்குது. 16 முதல் 21 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டருள்வார். 12 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலே அழகா சொல்றார் பாருங்க, என் நண்பரே எனக்கு எதிரிகள். அல்லேலூயா. உன் வீட்டாரே உனக்கு பகைவர். என்னை இழுத்துரைக்கிறவன் என் எதிரி அல்ல, அப்படி இருந்தால் பொறுத்துக் கொள்வேன். வாசிக்கலாமா? 12 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வேறு யாராவது? 12 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். ஆமென். என்னை இழித்துரைக்கின்றவன் என் எதிரி அல்ல, அப்படி இருந்தால் பொறுத்துக் கொள்வேன். எனக்கு எதிராய் தற்பெருமை கொள்பவன் எனக்கு பகைவன் அல்ல, அப்படி இருந்தால் அவனிடம் இருந்து என்னை மறைத்துக் கொள்வேன். ஆனால் அவன் வேறு ஆரும் அல்ல, என் தோழனாகிய நீயே, என் நண்பனும் என்னோடு நெருங்கிய பழகியவனுமாகிய நீதான். நாம் ஒன்று சேர்த்து உரையாடினோம். கடவுளின் இல்லத்தில் பெரும் கூட்டத்தினரிடையே நடமாடினோம். என் எதிரிகளுக்கு திடீரென சாவு வரட்டும், அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கட்டும். ஏனெனில் அவர்கள் தங்கும் இடத்தில் அவர்கள் நடுவிலேயே தீமை புகுந்து விட்டது. ஆமென், ஆமென். அவர்கள் தங்கும் இடத்தில் அவர்கள் நடுவிலேயே தீமை புகுந்து விட்டது. தீயவன் புகுந்துட்டான். அதனால தான் அழகா சொல்றாரு பாருங்க, என்னுடைய எதிரி யாரு? என்னை இழுத்துரைக்கிறவன் யாரு? என் எதிரி அல்ல. அப்படி இருந்தால் நான் பொறுத்துக் கொள்வேன். என்னை கேவலமாக பேசுகிறவன் என் எதிரியே அல்ல, அப்படி இருந்தால் கூட நான் பொறுத்துக் கொள்வேன். எனக்கு எதிராய் தற்பெருமை கொள்பவன் எனக்கு பகைவன் அல்ல. நல்லா இருக்கட்டும். தாவீதுடைய ஜெபம். எனக்கு எதிராய் தற்பெருமை கொள்பவன் எனக்கு பகைவனே கிடையாது. அவன் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், நல்லா இருக்கட்டும். அப்படி இருந்தால் அவரிடமிருந்து என்னை மறைத்துக் கொள்வேன். அவன் நல்லா இருக்கட்டும், நான் என்னை பற்றி கவலை இல்லை. நான் ஒரு பக்கம் எங்கேயோ பாலைவனத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் போய் இருந்துக்கிறேன். ராஜா சொல்கிறாருங்க, ஒரு ராஜபோக வாழ்க்கை எல்லாம் உண்டு ராஜா கிட்ட, கோடி கோடி எல்லாம் இருக்கு. தாவீது ராஜாவுக்கு இவ்வளோ பெரிய சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. காசு பணம் கொட்டி கிடக்குது. தாவீது ராஜா, அவர் ராஜாதி ராஜா. எனக்கு எதிராய் தற்பெருமை கொள்பவன் எனக்கு பகைவன் அல்ல. அப்படி இருந்தால் கூட அவனை என்னை மறைத்துக் கொள்வேன். ஆனால்
அவன் வேறு யாரும் அல்ல. வாசிக்கலாம் இந்த வசனத்தை 13 மீண்டும். ஆமென். ஆனால் அவன் வேறு யாரும் அல்ல, என் தோழனாகிய நீயே, என் நண்பனும் என்னோடு நெருங்கிய பழகியவனுமாகிய நீதான். ஆமென். ஆமென். அவன் வேறு யாரும் அல்ல, அவன் வேறு யாரும் அல்ல, என் தோழனாகிய நீயே, என் தோழனாகிய நீயே, என் தோழனாகிய நீயே, என் நண்பனும் என்னோடு நெருங்கி பழகினவனுமாகிய நீயே, நீதான். அதனால்தான் யூதாஸுக்கு அப்பத்தை பிட்டு கொடுப்பார் கடைசி ராபோஜனத்தில். அவன் வெறி பிடிச்சிருப்பான். எப்படா இயேசுவை காட்டிக்கொண்டு நான் போகணும் 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 போகணும், அவரை தாழ்த்து எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கடைசி ராபோஜனம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. பசாசுக்கு தெரியும், நீ இயேசு கூட மாட்டார், இயேசு உங்களெல்லாம் சேர்க்க மாட்டார். இந்த கடைசி ராபோஜனத்தில் அவருடைய பணியெல்லாம் உலக பணியில் எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிருவார். இப்போ இயேசு தனியாக வரணும். பசாசு அவனுக்குள்ளே புகுந்துட்டான். தீமை அவனுக்குள்ளே புகுந்து விட்டது. அவர்கள் நடுவிலேயே, அவர்கள் தங்கும் இடத்தில் அவர்கள் நடுவிலேயே. 15ஆம் வசனம் கடைசி வார்த்தை. அவர்கள் தங்கும் இடத்தில் அவர்கள் நடுவிலேயே தீமை புகுந்து விட்டது. 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், இயேசு நடுவில் இருக்கிறார், அப்பத்தை கொடுக்கிறார், இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி தீமை பிட்டு கொடுக்கிறார். திராட்சை ரசத்தில் தோய்த்து ஊட்டி விடுகிறார். அவனுக்கு கொடுக்குறாரு. வாங்கி சாப்பிட்ட முன்னாடியே சொல்லுவார், யுதாஸ் ஏப்பா டிலே பண்ணுற, நீ செய்ய வேண்டியதை போய் சீக்கிரம் செய்ய போ, என் நேரம் வந்து விட்டது, சீக்கிரம் செய்ய போ, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிரு. ஏனென்றால் ஆண்டவருடைய மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஆண்டவர் அவன் காட்டி கொடுப்பார் என்று பயப்படவில்லை. ஆண்டவருக்கு தெரியும் சிலுவையில் அறையப்பட வேண்டும், மரிக்க வேண்டும். தன்னுடைய சீடர்களோடு இருக்கும்போது பல முறை சொல்லியிருப்பார். அவர்களுக்கு புரியவில்லை. எவ்வளவு நாள் உங்க கூட இருக்க முடியும், நான் எவ்வளவு நாள் உங்களோட இருக்க முடியும், நான் கேட்பார். மானிட மகன் கொல்லப்பட வேண்டும், பாடுகள் அனுபவிக்கப்பட வேண்டும், கடவுளுடைய மாட்சி, அவருடைய சித்தம், அதை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி யூதாஸ் காட்டி கொடுத்ததினாலோ, பிலாத்து கையொப்பமிட்டதினாலோ, யூதர்கள் சிலுவையில் அறையும் என்று சொன்னதினாலோ அல்ல, தாமே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கடவுளின் சித்தத்தை, திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தாமே ஏற்றுக்கொண்டார். அதனால தான் சொல்றாரு, எவ்வளவு அடித்து சாட்டையில் அடித்து ஈட்டியில் குத்தி கூட அவருடைய உயிர் போக முடியல, யாராலும் எடுக்க முடியல. அதனால தான் கடைசியில் ஆண்டவர் சொல்லுவார், தந்தையே என் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுவார். அவருடைய உயிரை யாரும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. தந்தையே உன்னோட உயிர் அப்படிதான். உன்னோட உயிரை தொடுவதற்கு யாருக்கு உரிமையில்லை. உலகத்தில் 1000 பேசுவாங்க, என்னமோ பேசுவாங்க, எது வேணாலும் செய்வாங்க. பசாசு யோபுவை சோதிக்க வகை தேடுவான். சொல்லுவான், நீ அவர் கூடவே இருந்து அவரை காக்கவில்லையா, அவர் குடும்பத்தை நீ நல்ல பலசாலி ஆக்கவில்லையா, செல்லம் செழிப்போடு அவங்களை நான் வைக்கவில்லையா, எல்லாம் ஆடு மாடெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நல்ல பூரண திருப்தியோடு நீ வைக்கவில்லையா. அதெல்லாம் எடுத்து பாருங்க, அவங்க முகத்திலேயே காரி துப்புவான்னு சொல்லி ஆண்டவரையே தூண்டி விடுவான் சாத்தான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போவான், ஓகே எடுத்துக்கோ, அவனுடைய சொத்து சுகம் பிள்ளைகள் எல்லாம் போயிடும், மீண்டும் வருவான். யோபு எல்லாம் இழந்த பின்னும் ஒரு பக்கம் தன் மனைவி மட்டும் இருக்கிறாள். அவள் பரிகாசம் செய்வான், நீ ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஓடிட்டு இருந்தே, உனக்கு என்னாச்சு என்னாச்சு, எல்லாம் இழந்து நிற்கிறாயே என்று பரிகாசிப்பான். இப்போ யோபு சொல்லுவார்,
நன்மையே பெற்றுக்கொண்ட நாம், கடவுளிடமிருந்து நன்மைகளையே பெற்றுக்கொண்ட நாம் தீமையை ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? இன்னைக்கு அப்படித்தானே? நல்ல சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்த நாட்களில் நீ ஆண்டவரை மறுதளித்து சென்றாயே, ஆண்டவரை விட்டு விலகி சென்றாயே. அப்பொழுது ஆண்டவரை நீ நினைக்கவில்லையே. இப்போ ஒரு துன்பம் வந்த பொழுது ஆண்டவரே 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 என்று தஞ்சம் போகுவது எந்த வகையில் நியாயம்? எந்த வகையில் நியாயம்? இப்போ கூட நோய்வாய்ப்படும் பொழுது ஆண்டவரே 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 என்று புலம்புகிறோம். கொஞ்சம் நோயிலிருந்து விடுதலை கிடைச்ச உடனே நம்முடைய பழைய எல்லா ஆக்ஷனுக்கு போயிடுறோம். ஒரு ஆக்ஷன் கூட நம்ம விடுறதில்லை. எல்லா சுகபோகத்துக்கும் போயிடுறோம். அப்போ எங்கே போச்சு இந்த ஜெபம்? அப்போ எங்கே போச்சு இந்த அழுகை? ஆண்டவர் சமூகத்தில் நீ உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்காக நீ அர்ப்பணிக்கவில்லையே. அதனால தான் நீதிமொழிகள் புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை கூப்பிட்டேன், நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் கூப்பிட்டேன், நீங்களோ செவிசாய்க்க மறுத்தீர்கள், உங்களை அரவணைக்க கையை நீட்டினேன், எவரும் கவனிக்கவில்லை. ஆமென். அப்படியே 25, 26. என் அறிவுரைகளுள் ஒன்றையும் பொருட்படுத்தவில்லை, என் எச்சரிக்கை அனைத்தையும் புறக்கணித்தீர்கள். ஆகையால் உங்களுக்கு இடுக்கண் வரும்போது நான் நகைப்பேன், உங்களுக்கு பெருங்கேடு விளையும் போது ஏளனம் செய்வேன். 27 தொடர்ந்து. பேரிடர் உங்களை புயல் போல தாக்கும் போது, இடுக்கண் உங்களை சுழல் காற்றென அலை கழிக்கும் போது, துன்பமும் துயரமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நான் எள்ளி நகையாடுவேன். அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் பதிலளிக்க மாட்டேன். ஆவலோடு என்னை நாடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் அறிவை வெறுத்தீர்கள், ஆண்டவரின் அச்சம் கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை. ஆமென். நீங்கள் என் அறிவுரையை ஏற்கவில்லை என என் எச்சரிக்கை அனைத்தையும் அவமதித்தீர்கள். நீங்கள் உங்கள் நடத்தையின் பயனை தூய்ப்பீர்கள், சூழ்ச்சி செய்து நீங்களே சலித்து போவீர்கள். பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும், சிறுமதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும். ஆமென் 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 ஆமென். பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும், சிறு மதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும். சிறுமதி, தற்பெருமை, எனக்கெல்லாம் தெரியும், எனக்கெல்லாம் தெரியும். ஆமன் வாழ்ந்தவர்களே, அதனால தான் இங்கே சங்கீதம் 55 22, 23 வசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இங்கே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ, எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார். தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் இருப்பார். ஆமென். அதனால தான் தாவீதுடைய இந்த சங்கீதம் 55 மிக அருமையான பாடல், மிக அருமையான பாடல். அதனால தான் ஒப்பு கொடுப்போமா, நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. எப்படி ஜெபிக்கணும்? நம்முடைய வாழ்க்கை தளர்வுற்று கலங்கிய நிலையிலும் பல எதிரிகளின் சூழ்ச்சிகளினால் சூழப்பட்டு நம்முடைய வாழ்க்கை அழிவரும் நிலையில் இருந்தாலும், தன்னுடைய நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த நிலையிலும் பழிக்கு பழி வாங்கும் எண்ணம், பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் முதலில் அடியார் நெஞ்சில் தலை காட்டினாலும்
அவரின் நம்பிக்கை தளர்ச்சியுறவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். 14ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, நாம் ஒன்று சேர்ந்து உரையாடினோம், கடவுளின் இல்லத்தில் பெரும் கூட்டத்தினிடையே நடனமாடினோம். ஒன்று சேர்ந்து உரையாடினோம், கடவுளுடைய இல்லத்தில் பெரும் கூட்டத்தினிடையே நடனமாடினோம். தாவீது நடனமாடினார். வெற்றி கொள்கையோடு வந்த பொழுது எதிரிகள் கூட்டத்தில் இருந்து ஜெயிச்சு வரார். கோலியாத்தை அடிச்சு போட்டு தள்ளிட்டு வரார். மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் தாவீதை பார்த்து. தாவீது சொல்றார், கடவுளின் இல்லத்தில் பெரும் கூட்டத்தினிடையே நடனமாடி வந்தேனே அப்பான்னு சொல்லி தாவீதுடைய புலம்பல். இன்னைக்கு நம்மளும் அப்படிதானே, அப்படித்தானே இருக்கிறோம். ஆண்டோடைய சமூகத்தில் உண்மையா இல்லையே, ஆண்டோடைய சமூகத்தில் உண்மையா இல்லையே. அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இந்த பாடலுடைய பின்னணி எப்படி என்று சொன்னால், நண்பர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்ட ஒரு அடியானின் இன்னல். இறைவனிடம் உதவிக்காக வேண்டுகிறார். தன் நண்பர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு, மறுதளிக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, பாடுகள் அணிவித்து, உயிர்ப்பின் மூலம் சாவின் மீதம் வெற்றி கொண்ட பெசியாவுக்கு இந்த திருப்பாடல். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே உணர்ச்சி வெளிப்பாடு மிகைப்படுவதால் முறையான அமைப்பும் கட்டுக்கோப்பும் இந்த இடத்துல இந்த அப்சலோம் ராஜா தாவீதுக்கு எதிராக குழப்பம் செய்கிறான். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கிடைக்கும். தாவீதால் இந்த பாடல் பாடப்படுகிறது. ஆனால் இந்த புலம்பல் இயேசுவின் பாடுகளுக்கு ஒத்தமைப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது ஒரு புறம் அப்சலோம் ராஜாவுடைய புலம்பலுக்காக வேதனைக்காக பாடினாலும், முன்னோடியாக பார்க்கும் பொழுது இயேசுடைய சிலுவை சாவை இந்த பாடல் எடுத்து கூறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, ஆண்டவரிடத்திலே நம்மை தாமே தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்த ஆண்டவரிடத்தில் இந்த அருமையான திருப்பாடலை கொடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதனால தான் இந்த பாடலை பாடி ஜெபித்த பொழுது உங்கள் உள்ளத்தை ஊடுருவிய வார்த்தைகளை ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் உணர்த்தினார். ஏனென்றால் தாவீதுடைய நம்பிக்கை தளர்ச்சி வராமல் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையும் தளர்ச்சி வராமல் இருக்க இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளிரும் சிந்தை,
இறைவன் நமது வானக தந்தை. அவர் நமக்கு வானக தந்தை. குழம்பிய மனதில் குழப்பத்தை உண்டாக்கினாலும் சாத்தானுடைய சொல்லைகளில் சிறிது தெளிந்த மன அமைதி கிடைக்கும் பொழுது இறைவன் மேல் ஆழ்ந்த நம்பிக்கையும் மற்றவர்கள் மேல் சிறிய அன்பையும் வளர்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த பாடலை வாசித்த பிற்பாடு கூட நமக்கு அந்த மனதில் அந்த தெளிவு வரலன்னா இனி ஒன்றுமே பண்ண முடியாது. சிறிது தெளிந்த மனப்பான்மை. உதாரி மைந்தன் அறிவு தெளிவோடு திரும்பி வந்தான். தந்தை அவனை கட்டி அரவணைத்து முத்தமிட்டார். காலுக்கு பாதடிகள், புதிய உடை, கைக்கு மோதிரம், பெரிய விருந்து, ஆடிப்பாடி கொண்டாடினார்கள். இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீரப்பா. இந்த சங்கீதம் 55 வழியாக ஒரு அருமையான வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வாரும் அப்பா. ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வாரும் அப்பா. ஆற்றல் உள்ளவரே, அபிஷேகமே, அழகு ரோஜாவே, லீலி புஷ்பமே. ஆற்றல் உள்ளவரே, அபிஷேகரே, மார்போடு சாய்த்து கொள்ளும் அப்பான்னு சொல்லி என்னோடுகிறேன், நான் என்னோடுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். இன்னோடுகிறேன், நான் இன்னோடுகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன் சொல்லி அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து துதிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இதை யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற இந்த அதிகாலை வேளையிலே கூகுள் மீட்டிலே வந்திருக்கின்ற கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் மனக்கண்களையும் செவிகளையும் திறந்தருளும் ஆண்டவரே. சிறிதளவு நம்பிக்கையோடு, சிறிதளவு மன வலிமையோடு நாங்கள் உம்முடைய பாதத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய மன்னாவை கொடுத்து எங்களை போஷித்து வருகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் வர முடியாதவர்களையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 இன்று ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக.